லால் சலாம் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஐஸ்வர்யா இயக்கி இருக்கிற இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்காரு. பாட்ஷா ஸ்டைல்ல மும்பை கேங்ஸ்டராக ரஜினி இந்த படத்துல நடிச்சிருக்கிறதுனால படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. இதன்படி தற்பொழுது வெளியான லால் சலாம் படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்களே கிடைத்திருக்கு. லால் சலாம் திரைப்படம் சூப்பரா இருக்கு, தலைவர் சூப்பரா நடிச்சிருக்காருன்னு ரசிகர் ஒருத்தர் உற்சாகமாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் ரஜினியின் ஸ்டைல், ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் என எல்லாமே பக்காவா வந்திருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு ரசிகரோ இது படமே இல்ல அதுக்கும் மேலன்னு செம்ம வைப் கொடுத்திருக்காரு. அதே போல லால் சலாம் படம் பார்த்துட்டு வெளியே வந்த ரசிகர் ஜெயிச்சிட்டோம்னே பல வருடங்களுக்கு அப்புறமா தலைவரோட கண்ணாடி பேசி இருக்குன்னு ரொம்பவே ஓவர் டோஸ் விமர்சனமும் கொடுத்திருக்காரு. படத்தோட திரைக்கதை நல்லா இருக்கிறதாகவும் கொஞ்சம் கூட போர் அடிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. லால் சலாம் திரைப்படத்தை தலைவருக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம், மாஸ் என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்லிட்டு வராங்க. சிகை ஒருவர் லால் சலாம் திரைப்படம் எதிர்பார்த்து சென்றதை விட வேற லெவல்ல தரமா இருக்குன்னு பாராட்டி இருக்காங்க. அந்த படத்தோட அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கு. அதுல சென்னை, மதுரைன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற இடங்கள் மட்டும் இல்லாம ஹைதராபாத் போன்ற இடங்கள்லயும் டிக்கெட் புக்கிங் அமோகமா நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொன்னா அதுல சந்தேகம் இல்ல. அதன் அடிப்படையில் லால் சலாம் திரைப்படம் முதல் நாள் வசூல்ல 8 கோடியை தாண்டும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல ஏறும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த படத்துல கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாலும் லால் சலாம் ரஜினி படமா மட்டுமே பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு கூடுதல் பலமாக இருக்கும் நிலையில் அவருடைய கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு பிடித்துட்டா நிச்சயம் இந்த திரைப்படம் 100 கோடி வசூல் வேட்டையாடும் சொல்லப்படுது.